இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்க்கை என்னும் துன்பக்கடலில் கரை சேர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு சில நேரம் பாதை காட்டும் கலங்கரை விளக்காக, சில நேரம் கரை சேர்க்கும் படகாக, சில நேரம் கரை சேர்ப்பதற்கு படகிற்கு உதவி செய்யும் துடுப்பாக இருந்து உதவி செய்பவர் அன்னை மரியாள். அன்பால் இந்த உலகத்தை தழுவி, வியாகுலத்தால் இவ்வுலக தீமைகளை அகற்றி, கடமையால் மீட்பு திட்டத்தை முழுமையாக்கியவர் நம் அன்னை மரியாள், நம்முடைய பாதுகாவலி வியாகுலத்தாய். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பு செய், வியாகுலம் ஏற்றெடு, கடமை நிறைவேற்று என்ற மைய சிந்தனையில் இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பு செய்வதும், வியாகுலத்தை, துன்பங்களை, துயரங்களை ஏற்றுக்கொள்வதும் நம் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்று சொல்ல போனால் அது மிக அல்ல. நம்முடைய வாழ்வு முழுவதும் நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தப்படக்கூடியவர்களாக, வியாகுலத்தை, துன்பத்தை, துயரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று சிறந்த உதாரணத்தை நமக்கு தருபவர் நம்முடைய வியாகுலத்தாயாக இருக்கின்றார். தான் அன்பு செய்தது மட்டுமல்லாமல், இளம் வயதிலிருந்தே துன்பங்களை ஏறெடுத்து வியாகுல அன்னையாக வாழ்ந்து தனது கடமையை சரியாக செய்தவராக இருக்கின்றவர் அன்னை மரியாள். இன்றைய நாளில் இந்த சிந்தனையில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்களும் கூட நாம் இதை சிந்தித்து வாழ்வாக்குவதற்கு அழைப்பை தருகின்றது. அன்பு செய்வதும், வியாகுலத்தை ஏற்றெடுப்பதும் நம்முடைய வாழ்வில் நமக்கென்று கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவு செய்வதும் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. இதை நாம் எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்களினூடே நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்வில் கடமை என்பது என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கடைபிடித்து அவரது நியமங்களை, ஒழுங்குமுறைகளை, அவரது கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வதே நம் ஒவ்வொருவருக்குரிய தலையாய கடமை என்பதை முதல் வாசகம் சுட்டிக்காட்டுகின்றது. விடுதலை பயணம் புத்தகத்தில், இணைச்சட்டம் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்ற வேளையிலே, மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் மோசே வழியாக 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். யார் யாரெல்லாம் இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதற்குரிய வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள். எனவே கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனை மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளைகள் காலப்போக்கிலே 613 கட்டளைகளாக மாறுகின்றது. 365 கட்டளைகள் நேர்மறையான கட்டளைகளாகவும், 247 கட்டளைகள் எதிர்மறையான கட்டளைகளாக, இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கட்டளைகளாக மாறுகின்றது. புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு இவற்றை 2 கட்டளைகளுக்குள் அடக்குகின்றார். நீங்கள் அன்பு செய்து வாழ வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதே போன்று நீங்கள் பிறரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று 2 கட்டளைகளை கொடுக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இதை ஒரு கட்டளையாக, அன்பு கட்டளையாக மாற்றி ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுங்கள் என்ற கட்டளை கொடுக்கின்றார். எனவே முதல் வாசகம் சொல்கின்றது, நாம் கட்டளைகளை, ஆண்டவருடைய நியமங்களை, ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அது நமது கடமையை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று முதல் வாசகம் சொல்கின்றது. இன்றைய 2வது வாசகத்தில் பார்க்கின்ற வேளையிலே, கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு என்று சொல்லக்கூடிய அருட்சாதனம் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பேரை பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக நற்செய்தியை அறிவிக்கின்ற வேளையிலே
அது நமது கடமையாக இருக்கும் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் சுட்டிக்காட்டுகின்றது. நாம் எப்படி நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், அறிவிக்க வேண்டும்? இறைமகன் இயேசு எப்படி நற்செய்தியை பறைசாற்றினார்? மலை மேல் ஏறி நின்று நற்செய்தியை பறைசாற்றினார். கடற்கரையில் கடலில் நின்ற படகின் மீது ஏறி அவர் நற்செய்தியை பறைசாற்றினார். சமவெளி பகுதிகளில் நின்று நற்செய்தியை பறைசாற்றினார். நாமும் அவ்வாறு பறைசாற்ற வேண்டுமா? சாலை ஓரங்களில் விவிலியத்தை கையிலேந்தி நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டுமா? அல்லது நமது மலையில் ஏறி நின்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டுமா என்றால், அசிசி நகரத்து பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய புனிதர் அழகாக சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உங்களுடைய கடமை வார்த்தையால் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பது அல்ல, மாறாக உங்களது வாழ்க்கையால் நீங்கள் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்வார். இவ்வாறு அவர் சொல்லுகின்ற வேளையிலே அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறிய உதாரணம் அழகாக கதை வடிவில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவர் அவருடைய சீடரை அழைத்து, வாரும் நாம் மக்களிடத்தில் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவோம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அந்த சீடரும் இந்த அசிசி நகரத்து பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய புனிதரோடு இணைந்து பயணிக்கின்றார். துறவு வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் இவர் எப்படி, நம்முடைய ஆசிரியர் எப்படி நற்செய்தியை பறைசாற்றப் போகிறார் என்று இன்று நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலோடு இந்த சீடர் செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற வேளையிலே முதலில் காட்டு வழியில் அவருடைய பயணத்தை துவங்குகின்றார்கள். காட்டு வழியில் செல்லுகின்ற வேளையிலே ஒரு மரத்தில் இருந்து ஒரு சிறிய குருவி குஞ்சானது கீழே விழுந்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை பார்க்கின்ற இந்த அசிசியார் அந்த குருவி குஞ்சை எடுக்கின்றார். தனது அங்கியில் அதை பத்திரமாக வைக்கின்றார். மரத்தின் மீது ஏறுகின்றார். அந்த மரத்தின் மீது ஏறி அந்த கூட்டினுள் இந்த குருவி குஞ்சை வைத்து இறங்குகின்றார். சிறிது தூரம் செல்லுகின்றார்கள். அவர்கள் செல்லுகின்ற வேளையிலே வயல் பகுதியானது வருகின்றது. மக்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அறுவடை காலம். இதை பார்க்கின்றார். பார்த்தவுடன் தனது அங்கியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த மக்களோடு இணைந்து சிறிய பணியை செய்கின்றார். மாலை வேளை ஆகின்றது. ஊருக்குள் அடியெடுத்து வைக்கின்றார்கள். அங்கே ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றில் ஒரு மூதாட்டி தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இறைப்பதை பார்த்தவுடன் இவர் ஓடி சென்று அந்த மூதாட்டியிடம் இருந்து கப்பியால் கட்டப்பட்ட அந்த கயிற்றை வாங்கி அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை நிறைத்து அவர் அந்த மூதாட்டியின் இல்லம் சென்று அந்த குடத்தை கொடுக்கின்றார். இதையும் இந்த சீடர் பார்த்து கொண்டிருக்கின்றார். மாலை வேளை ஆகின்றது. இரவு நேரத்தை தொடுகின்றது. இரவு வேளை ஆகின்ற வேளையிலே ஒரு சிற்றாலயம் இருக்கின்றது. அந்த சிற்றாலயத்திற்குள் நுழைகின்றார்கள். காலையில் சென்றோம், மாலையாகிவிட்டது, இதுவரை நற்செய்தி பறைசாற்றப்படவில்லை. எப்பொழுது நம்முடைய ஆசிரியர் நற்செய்தியை பறைசாற்றுவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சீடர் ஏமாற்றத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். இனியாவது நற்செய்தி பறைசாற்றுவாரா என்று. அந்த ஆலயத்தில் அமைதி காக்கின்றார்கள். சரி, வாரும் நமது துறவு மடத்திற்கு செல்வோம் என்று அசிசி நகரத்து பிரான்சிஸ் அழைக்கின்றார். அப்பொழுது அவர் கேட்கின்றார், இந்த சீடர், ஆசிரியரே, நீர் எப்பொழுது நற்செய்தியை பறைசாற்றுவீர்? நான் காலையிலிருந்தே ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீர் எப்பொழுது நற்செய்தியை பறைசாற்றப் போகிறீர் என்று கேட்கின்ற வேளையிலே அசிசி நகரத்து பிரான்சிஸ் கூறுகின்றார், சீடரே, நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையால் நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். எங்கே பிறருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ அங்கே நாம் உதவி செய்கின்ற வேளையிலே, எங்கே அன்பு தேவைப்படுகின்றதோ அங்கே நாம் அன்பை பொழிகின்ற வேளையிலே நற்செய்தியானது பறைசாற்றப்படுகின்றது என்று அவர் அழகாக கூறுகின்றார். எனவே இரண்டாவது வாசகம் கூறுகின்ற இதன்படி நம்முடைய வாழ்வில் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற வேளையில் நமக்குரிய கடமையை நாம் நிறைவு செய்பவர்களாக மாறுவோம் என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடமையை நிறைவேற்ற வேண்டும். கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய திரு அவை கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் சில கடமைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற அறைகூவல் விடுகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் நாம் முழு பூசை காண வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கின்றது. பாஸ்கா காலத்தில் நாம் நற்கருணையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது நமது கடமையாக இருக்கின்றது. வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒப்புரவு அருட்சாதனம் செய்து நம்மை புதுப்பித்துக் கொள்வது நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. விலக்கப்பட்ட நாட்களில் குறிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்த்து நாம் நோன்பு இருப்பது நமது கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திரு அவை தலைவர்களுக்கு, திரு அவையை வழிநடத்துகின்றவர்களுக்கு பொருளாதாரத்திலும் நமது உழைப்பாலும் சிறிய உதவியை செய்வது நமது கடமையாக இருக்கின்றது என்று திரு அவை நமக்கு சில கட்டளைகளை
நீங்கள் இதை கடைபிடித்து வாழ்ந்தீர்கள் என்றால் இது உங்களது கடமையாக இருக்கும் என்ற அழகான ஒரு அழைப்பை நமக்கு தருகின்றது. இது மட்டுமல்லாமல் இறைவனுக்குரிய கடமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? லேவியர் புத்தகத்தில் நாம் பார்க்கின்ற வேளையிலே உன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவது இறைவனை நாம் அன்பு செய்யக்கூடிய கடமையாக இருக்கின்றது, இறை கடமையாக இருக்கின்றது. நமக்கென்று ஒரு சமூக கடமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீ உன்னை அன்பு செய்வதை போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவது சமூக கடமையாக இருக்கின்றது. இத்தோடு மட்டும் நின்றுவிட முடியாமல் நம்முடைய அன்னையின் வாழ்வில் பார்க்கின்ற வேளையிலே அவர் அன்பு செய்தார். அவர் இளம் வயதிலிருந்தே வியாகுலத்தை ஏற்றுக்கொண்டார். தமக்கென்று கொடுக்கப்பட்ட கடமைகளை அவர் மட்டும் நிறைவு செய்யவில்லை, தான் எப்படி இருந்தாரோ அதே போன்று தன்னுடைய மகனையும் அவர் வளர்க்கின்றார். இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பதும், அவர்களை அன்பு செய்வதும், அவர்களுக்கு தேவையானதை நாம் வாங்கி கொடுப்பதும், அவர்களை பல லட்சங்கள் செலவு செய்து படிக்க வைப்பதும் இத்தோடு நமது கடமை முடிந்து விடுவதல்ல. மாறாக பிறரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதும், வாழ்வில் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை நாம் மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதும் பெற்றவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாக்கோபு திருமுகத்தில் பார்க்கின்றோம், சோதனைகளை மன உறுதியோடு தாங்கிக் கொள்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்றது. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் சோதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு மௌனம் காத்த ஒரு பெண்மணியாக இருந்தார். அதே போன்று நாமும் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு இன்றைய நாளானது அழைப்பு தருகின்றது. விவிலியத்தில் பார்க்கின்ற வேளையிலே 5 கடமைகளை நாம் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 5 கடமைகளை நாம் நிறைவு செய்கின்ற வேளையில் நாம் இறைவனுக்குரியவர்களாக, வாழ்வில் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக, பேறு பெற்றவர்களாக மாறுவோம் என்ற சிந்தனையும் நமக்கு அழகாக விவிலியம் எடுத்து கூறுகின்றது. இந்த 5 கடமைகள் என்ன? 2இல் ஒருவராக நாம் வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, லூக்கான செய்தி 18வது அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையிலே 2 மனிதர்கள் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஒரு பரிசேயன், ஒரு வரி தண்டக்கூடிய பாவி என்று கருதப்பட்டவர். 2 பேரும் செல்கின்றார்கள். பரிசேயன் தன்னை உயர்த்தி தம்பட்டம் அடிக்கின்றான். ஆண்டவரே, நான் இவற்றை செய்தேன், இப்படிப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றினேன், இந்த காரியங்களை செய்தேன் என்று அவன் தன்னை குறித்து தம்பட்டம் அடிக்கின்றான். ஆனால் வரி தண்டிய அந்த பாவியோ, ஆண்டவரே, நான் பாவி, உம்மை ஏறெடுத்து பார்ப்பதற்கு நான் தகுதி இல்லாதவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய சிறந்த கடமை என்னவென்றால் நம்மை தாழ்த்தி கொள்வது. அன்னை மரியாள் இறைவனுடைய மகனை இந்த உலகிற்கு கொண்டு வரப் போகின்றார். ஆனால் அவர் பெருமிதம் கொள்ளவில்லை, தற்பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. நான் ஆண்டவருடைய மகனை சுமக்கின்றேன் என்று அவர் எப்பொழுதுமே ஆணவத்தோடு இருந்ததில்லை. நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை அவர் முழுமையாக தாழ்த்தி கொண்டதை லூக்கான செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அவர் மட்டும்தான் தன்னை தாழ்த்தி கொண்டாரா என்றால் அவருடைய வளர்ப்பு பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு, இறைவனுடைய மகனாக இருக்கக்கூடிய இறைமகன் இயேசு சொல்கின்றார், அடிமையின் நிலையை ஏற்று சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு தன்னையே தாழ்த்தியவராக இறைமகன் இயேசு, அதாவது அன்னை மரியாள் தான் தாழ்ச்சியோடு இருந்ததோடு அல்லாமல் தன்னுடைய மகனையும் தாழ்ச்சியான மனநிலையோடு வளர்த்ததை அங்கே சுட்டி காட்டுகின்றது. இந்த 2 நபரில் வரிதண்டிய அந்த பாவியாக கருதப்பட்ட வரிதண்டக்கூடிய அந்த மனிதரை போன்று நாம் உள்ளத்தில் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக இருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். குருக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய ஜான் மரிய வியானி சொல்வார், உண்மை கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் 3 காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். 1 தாழ்ச்சி, 2வது தாழ்ச்சி, 3வதும் தாழ்ச்சி என்று கூறுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலில் இருவரில் ஒருவராக தாழ்ச்சியான மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். 2வதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே 10இல் ஒருவராக நாம் வாழ வேண்டும். லூக்கான செய்தி 17வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 10 நபர்கள் இறைமகன் இயேசுவை தேடி செல்கின்றார்கள். இதில் ஒரே ஒரு நபர் பிற இனத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய கருதப்பட்ட சமாரியராக இருக்கின்றார். நீங்கள் குருவிடத்தில், ஆலயத்தில் சென்று குருவிடத்தில் காட்டி உங்களுக்குரிய காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் 10 பேரும் செல்கின்றார்கள். 10 பேருடைய நோயும் சரிப்படுத்தப்படுகிறது, குணமாக்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும், அந்த சமாரியர் மட்டும் வந்து அவரிடத்தில் நன்றி செலுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே,
இறைவன் நமக்கு அளவு கடந்த நலன்களை தந்திருக்கின்றார். பல்வேறு விதமான நன்மைத்தனங்களை, ஒருவேளை நல்ல பெற்றவர்களை, நல்ல குழந்தைகளை, நல்ல கணவனை, மனைவியை, நல்ல சமூகத்தை, நல்ல உறவினர்களை, நண்பர்களை என்று பலரையும் நமக்கு தந்திருக்கின்றார். அதிகப்படியான சொத்துக்களை, சுகங்களை தந்திருக்கின்றார். நல்ல உடல் உள்ள நலத்தை தந்திருக்கின்றார். ஆனால் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்திருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க கடமைப்படுகின்றோம். எப்பொழுது பெற்றுக்கொண்ட நலன்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய இந்த கடமையை நிறைவு செய்யக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இந்த 10 பேரில் ஒருவராக இருந்த இந்த சமாரியரை போல நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை குழந்தையாக இருந்த வேளையில் எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்படைப்பதற்கு சென்ற வேளையில் என்ன சொல்லி வேண்டியிருப்பார்? ஆண்டவரே, உமது மகனை நான் பெற்றெடுப்பதற்கு எனக்கு நீர் இந்த பாக்கியத்தை தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீதிமானாக இருக்கின்ற யோசேப்பை எனக்கு கணவராக தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று நிச்சயமாக சொல்லியிருப்பார். எனவே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாளை போல இந்த 10 பேரில் ஒருவர் திரும்பி வந்து நன்றி செலுத்திய இந்த சமாரியரை போல நன்றி செலுத்தும் போது நமது கடமையை நாம் நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக 100இல் ஒருவராக நாம் வாழ வேண்டும். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 100 தலைவன் ஒருவர் இருக்கின்றான். தன்னுடைய பணியாளன் சாகும் தருவாயில் இருக்கின்றான். அவ்வாறு சாகும் தருவாயில் இருக்கின்ற வேளையில் அவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவர் இயேசுவை தேடி ஓடோடி செல்லுகின்றான். என்னுடைய பணியாளன் சாகும் தருவாயில் இருக்கின்றான், நீர் வந்து ஒரு வார்த்தை சொல்லும், அவன் நலம் பெறுவான் என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் நமது உறவினர்கள், நமது நண்பர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் நாம் அவர்களுக்காக விரைந்தோடி சென்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்றோமா? இந்த 100 பேரில் ஒரே ஒரு மனிதர், இந்த 100 தலைவர், 100 பேருக்கு தலைவராக இருந்த மனிதர் தன்னோடு இருந்த இந்த ஊழியனுக்காக இறைவனிடத்தில் வேண்டியதைப் போல நாமும் இறைவனிடத்தில் பரிந்து பேசக்கூடியவர்களாக மாறுகின்ற வேளையில் நமது கடமையை நிறைவு செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். 4வதாக நாம் பார்க்கின்ற வேளையில் 1000இல் ஒருவராக நாம் வாழ வேண்டும். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இயேசுவை ஆயிரக்கணக்கானோர் பின்பற்றி செல்கின்றார்கள். 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண்ணும் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார். பெண்கள் இந்த சமூகத்தில் ஏளனமாக கருதப்படுகின்றார்கள். இந்த யூத சமூகத்தில் அவர்கள் ஆண்கள் நடமாடுகின்ற பகுதிகளுக்குள் செல்லக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டு நலம் பெறுவேன் என்று முழுமையான நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்தது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் செல்கின்ற வேளையிலே அவரும் செல்கின்றார். இயேசுவின் ஆடை விளிம்பை தொடுகின்றார். அவருடைய நம்பிக்கை அவரை குணப்படுத்தியது. நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டுகின்றோமா? இன்றைக்கு ஒரு சில வாழ்க்கையில் ஒரு சில அடிகள் விழுகிறது என்றால், ஒரு சில விபத்துக்கள், ஆபத்துக்கள் ஏற்படுகிறது என்றால், அல்லது குடும்பத்தில் எதிர்பாராத மரணம் ஏற்படுகிறது என்றால், நம்முடைய சொத்துக்கள் சுகங்கள் அழிந்து போகிறது என்றால், நாம் ஆண்டவரை எப்படி பார்க்கின்றோம்? ஆண்டவரே, உமக்கு கண்ணில்லையா என்று அவரிடத்தில் கேள்வி கேட்பவர்களாக மாறுகின்றோமே தவிர நமது நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. யோபுவை போல நாம் நிலைத்திருப்போம், ஆபிரகாமை போல நாம் நிலைத்திருப்போம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்றதா? இந்த 1000இல் ஒருவராக இருந்த இந்த பெண்ணை போன்று நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வது நமது கடமையாக இருக்கின்றது. இறுதியாக பார்க்கின்ற வேளையிலே யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 5000இல் ஒருவராக நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒரு சிறுவன் வைத்திருந்தான். இயேசு இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பலுகி பெருகி கொடுத்தார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் 6வது அதிகாரத்தில் பதிவு செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கே இந்த புதுமை நடக்கின்றது, அதிசயம், அற்புதம் ஏற்படுகின்றது. இந்த அதிசயம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற வேளையில் அங்கே இருந்த ஒரு சிறிய சிறுவன், இந்த சிறுவன் நினைத்ததால் அங்கே அற்புதம் நிகழ்கின்றது. நம்முடைய வாழ்வில் இந்த புதுமைகள் நடைபெறுவதற்கு நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்றதா? நான் என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அந்த சிறுவன் நினைத்ததால் அங்கே 5000 பேருக்கு உணவு கிடைத்தது. நம்முடைய வாழ்வில் நாம் பிறருக்கு உதவி செய்கின்றோமா? நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற வியாகுல அன்னை நமது பாதுகாவலியாக இருக்கின்றவர் விவிலியத்தில் ஒரு சில இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு சில இடங்களிலும் அவர் எப்படி வருகிறார் என்றால் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கின்றோம். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி
தந்தை இறைவனின் மீட்பு திட்டம் இந்த உலகில் நிறைவேறுவதற்கு தந்தை இறைவனுக்கு அவர் உதவி செய்கின்றார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கின்றோம். யூதேயா என்று அழைக்கப்படக்கூடிய மலைநாட்டிற்கு விரைந்தோடி சென்று எலிசபெத் என்ற பெண்ணிற்கு 3 மாதம் அவரோடு உடனிருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய பெண்மணியாக இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் அவருக்கு அழைப்பு இருந்ததோ இல்லையோ, அங்கே சென்று இந்த எளியவர் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர் சொல்வதையெல்லாம் இவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே இயேசுவுக்கு முதல் புதுமை செய்வதற்கு ஆற்றல் கொடுத்து இந்த கானாவூர் திருமணத்தில் உதவி செய்யக்கூடிய பெண்மணியாக இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 1வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இயேசுவுடைய இறப்பிற்கு பிறகு, இம்மண்ணக வாழ்விற்கு பிறகு, அவர் விண்ணகம் சென்ற பிறகு அனைத்து சீடர்களும் தங்களுடைய நிலையில் இருந்து பயந்து தவறி ஓடி நம்முடைய பழைய வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஓடுகின்ற வேளையிலே அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தியை நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் சீடர்களுக்கு உதவி செய்த பெண்மணியாக இருக்கின்றார். இறுதியாக தன்னை தான் உருவாக்கிய மகனுக்கு யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். 3 ஆணிகளுக்கிடையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவுக்கு, மகனே, உடலளவில் நான் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை, மாறாக நான் மனதளவில் உன்னோடு இருக்கின்றேன், அனைத்தையும் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன், வேதனைகளை, பல்வேறு பிரச்சனைகளை, வியாகுனங்களை நான் உனது சிலுவையின் அடியில் நின்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி இயேசுவுக்கும் உதவி செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களுடைய தலையாய கடமை தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும், பிறருக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்பவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற வேளையிலே நாம் பேறு பெற்றவர்களாக மாறுவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய நாளில் அன்பு செய்வோம், வியாகுலத்தை ஏற்றெடுப்போம், கடமைகளை நிறைவேற்றுவோம் என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு செய்கின்ற வேளையிலே, வாழ்வில் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற வேளையிலே முதல் வாசகம் சொல்வதைப் போல ஆண்டவருடைய சட்டத்தை, விழுமியங்களை, ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற வேளையிலே, 2வது வாசகம் சொல்வதைப் போல நாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற வேளையிலே, அன்னை மரியாள் நமக்கு சொல்வதைப் போல நாம் பிறருடைய வாழ்விலே உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுகின்ற வேளையிலே நாம் கடமையை நிறைவு செய்வோம் என்பதில் எந்தவித ஐயம் இல்லை. இவற்றை எல்லாம் செய்வதால் நமக்கு என்ன பயன்? முதல் வாசகத்தின் இறுதி வசனம் அழகாக சொல்லுகின்றது. நீங்கள் இவற்றையெல்லாம் செய்கின்ற வேளையிலே நீங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம், நீங்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் என்று முதல் வாசகம் சொல்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்குரிய மக்களாக வாழ வியாகுல அன்னையின் அன்பு மக்களாக நாம் புது பிறப்பெடுக்க பிறரை அன்பு செய்து வாழ்வோம், வியாகுலங்களை தாங்கிக் கொள்வோம், கடமையை நிறைவேற்றுவோம். அதன் வழியாக அளவு கடந்த நன்மைத்தனங்களை, வெற்றியை நோக்கி பயணிப்போம். அதற்கான வரங்களை தொடர்ந்து இத்திருப்பலியில் கேட்போம். ஆமென்.